இப்போ சொசைட்டில ஒரு நபர் ஆணோ, பெண்ணோ தப்பு பண்ணிட்டாங்க. போலீஸ் வந்து கேஸ் ஃபைல் பண்றாங்க. கோர்ட்ல போய் நிப்பாட்டுதாங்க. கோர்ட் என்ன கேட்கும் அப்டின்னா, இந்த நபர் தான் தப்பு பண்ணுனாங்க அப்டின்னு எந்த அடிப்படையில நீங்க வந்து சொல்றீங்க? அப்டின்னு காவல்துறைய பார்த்து நீதித்துறை வந்து கேள்வி கேட்பாங்க. அப்போ நீதித்துறைய பொறுத்தமட்ல ஒரு ஆணோ, பெண்ணோ தப்பு பண்றாங்க அப்டின்னா, சரியான ஆதாரங்கள் இருக்கும்போது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, ஜட்ஜ்மென்ட் வந்து கரெக்ட்டா கிடைக்கும். ஸோ, அதிலேயுமே வந்து ஏதாவது ஒரு எவிடன்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆகுது அப்டின்னா, தீர்ப்பு வந்து ரொம்ப டிலே ஆகும். ஓகேவா? அப்படி பார்க்கும்போது சிவில் கேஸா இருக்கட்டும், கிரிமினல் கேஸா இருக்கட்டும் 2லயுமே வந்து எவிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். எவிடன்ஸ் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ, அத பொறுத்து மட்டும் தான் தீர்ப்புமே வந்து கிடைக்கும். ஒரு கேஸ்ல என்னென்ன எவிடன்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லி, நம்ம அடுத்தடுத்த வீடியோ தொகுப்புல வந்து நான் டீட்டெயிலா வந்து சொல்லி தரப் போறேன். வேற ஏதாவது டவுட் இருந்தா கூட கீழ கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. தொடர்ந்து லீகலா தெரிஞ்சுக்கிறணும் அப்டின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.